தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்வராக இருக்கிற நம்ம புறம்போக்கு ஸ்டாலின். ஏன்னா புறம்போக்குங்கிறது தப்பான வார்த்தைன்னு அந்த புறம்போக்கு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அது வந்து அரசு வேக்கன்ட் லேண்ட், அது தவறான வார்த்தை கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு அவர் சொல்றது தவறே கிடையாது. ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு, உங்க அப்பனே வந்தாலும் எங்கிட்ட இருந்து தமிழகத்தை வந்து பிடுங்க முடியாது அப்படின்ட்டு. எங்க அப்பனை உங்க அப்பா ஏமாத்த போய் தான் இன்னைக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க. எங்க அப்பா உஷாரா இல்லாதனால தான் இன்னைக்கு நீ உட்காந்து பேச நான் கேட்டுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. எங்க அப்பா உஷாரா இருந்திருந்தான்னா, அறிவோட இருந்திருந்தான்னா இன்னைக்கு வந்து சொல்லி நான் கேட்டிருக்க போறது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நீ வந்து சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்றாங்க, இந்த திருட்டு ட்ரெயின் இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து கோபாலபுரத்துல வந்து பெரிய கோபங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதற்கெல்லாம் காரணம் எங்க அப்பனுங்க. ஆனா எங்க அப்பனுங்க வந்தா நீ மேலதான் உட்காந்துட்டு இருப்ப. ஆனா நாங்க வந்தோம்னு வச்சுக்கிட, இல்ல எங்களுடைய பிள்ளைகள் வச்சுக்கிட, திமுக தடமே இல்லாம போயிடும். அப்புறம் சொல்ற கருப்பு சிவப்பு கூட்டம் வந்தா காவி கூட்டம் காணாமல் ஓடிவிடும். ஆமா, கருப்பு சிவப்பு கூட்டம் எங்க வந்துச்சு? அந்த இதுல பார்த்தேன், திருச்சியில பார்த்தேன். சோத்தள்ளி ரோட்ல போட்டு போனது, வரிசையா டாஸ்மாக் கடையில வரிசையா நின்னது, வண்டியில பெட்டி பெட்டியா சரக்கு எடுத்துட்டு போனது, அதெல்லாம் தொலைக்காட்சி சேனல்ல பார்த்தேன். அப்ப இந்த மாதிரி ஒரு களிசடை கருப்பு சிவப்பு கூட்டம் வந்துச்சுன்னா காவி கூட்டம் ஒதுங்கிதான் நிற்கும். கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த வாழைத்தாரை அறுத்துட்டு ஓடுறது, வச்சிருக்க போர்டு அவுத்துட்டு ஓடுறது, நீ கொஞ்சம் உஷாரம் வயசோட அவுத்துட்டு ஓடிடுவானுங்க அவனுங்க. அந்த மாதிரி ஒரு புறம்போக்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ காவி கூட்டத்தோட வந்து போட்டி போட்டுட்டு இருக்க. காவி கூட்டம் உண்மை செய்ய முடியாதுன்ட்டு. காவி கூட்டம் செய்து திருப்பரங்குன்றத்துல பார்த்த சுத்தி 144 தடை உத்தரவு போட்டிருந்த, எந்த ஒரு பேருந்தும் உள்ள நுழைய முடியாது, எந்த ஒரு இருசக்கர வாகனம் உள்ள வர முடியாது, தெருவுக்கு தெரு பேரிங் கார்டு போட்டு காவல்துறையை கொட்டி வைத்தும் அங்க ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் அதிக அளவு மக்களோட நடந்துச்சு. அதற்கு காரணம் இந்த காவி கூட்டம் தான். முருகபக்தர் மாநாடு எவ்வளோ நிபந்தனைகள், காவல்துறை வரமாட்டோம், வர வேணாம், வெளியே போ அப்படி சொல்லி காவல்துறையே இல்லாமல் முருகபக்தர் மாநாடு 5 லட்சத்துக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. அங்க ஒரு சோத்து பருக்க வீணாகல, எந்த ஒரு பொருளையும் எவனையும் எடுத்துட்டு ஓடல. எப்படா போவோம் வேஸ்ட் அவுத்துட்டு ஓடலான்ற கூட்டம் அந்த கருப்பு கூட்டம் அங்க வரல. அதனால ரொம்ப கண்ணியமா, இன்னொன்று சொன்னா, மாற்றுத்திறனாளிகள் கூட தன்னுடைய கொண்டு உட்காந்து அந்த சேரை எடுத்து அடிக்க வச்சுட்டு போன காட்சியை வந்து தமிழகமே உலகமே வியந்து பார்த்தது. இப்படி ஒரு கூட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகத்தின் பெருமையை வெளியே காமிச்சது காவி கூட்டம் தான். கருப்பு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது? கற்பிணி பெண் மேல காரை ஏற்றி கொள்ளுது. பெண்களை வந்து கார்ல தனியா போகும்போது அந்த கருப்பு சிவப்பு கொடி கூட்டம் வந்து விரட்டி பிடிக்குது. கருப்பு சிவப்பு கூட்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குள்ள ரூம் போட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்குது. இந்த மாதிரி களிசடை கருப்பு சிவப்பு கூட்டம் காவி கூட்டத்தை பார்த்தால் புறமதுக்கிட்டு ஓடத்தான் செய்யும். அந்த கதறல் தான் இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வந்து நாளாந்திர மேடை பேச்சாளர் மாதிரி, இன்னும் சொல்ல போனா அந்த வழக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு இன்னைக்கு ஸ்டாலின், உங்க அப்பனே வந்தாலும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பதவிக்குரிய தகுதியா? இதெல்லாம் பயம், பதவி போக போற பயம். காவிகள் கூட்டம் வலுப்பெறுவதை கண்டு பயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த காவி கூட்டம் எங்க போயிட்டு இருந்துச்சு? சபரிமலைக்கு போயிட்டு இருந்துச்சு, குலசைக்கு போயிட்டு இருந்துச்சு, முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா கூட்டமும் இந்த கருப்பு சிவப்பு கூட்டத்தை விரட்டி அடிக்க காவிகள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றோம். சொன்ன உடனே சேர்ந்து வந்துடுறாங்க. திருப்பரங்குன்றத்துல இப்ப போன வாரம் கிரிவலத்துக்கு 3 லட்சத்துக்கு மேல பக்தர்கள் வந்தாங்க. இதே காவி கூட்டம் சொன்னதுனால தான். அதனால நீ நினைக்கும் போது நிற்பது போல இந்த கருப்பு சிவப்பு கூட்டம் மாதிரி கிடையாது. எலும்பு துண்டு போட்டா வந்து உட்காந்துருவாங்கன்ட்டு அப்படி வரிசையா 3 லட்சம் பேருக்கு உணவு. ஏன்னா 3 லட்சம் பேருக்கு உணவு, சோறு ஓசியில சோறு போடுறேன்னு சொன்னா பக்கத்து ஊர்ல கூட வந்து உட்காந்துப்பான். பிரியாணி போடுறாங்களா, சரக்கு கொடுக்குறாங்களான்ட்டு. இந்த கருப்பு கூட்டத்துக்கு முன்னாடி பீர் பாட்டில் வச்ச கூட்டம் தானே கருப்பு சிவப்பு கூட்டம். இளைஞருக்கான கலந்துரையாடல் நடத்திட்டு பீர் பாட்டில் வச்ச கூட்டம் தானே கருப்பு சிவப்பு கூட்டம். இந்த மாதிரி ஒரு களிசடை கூட்டத்தை வைத்துக் கொண்டு காவிகளை எதிர்க்க துணிவதே பெரிய தவறு. உனக்கு உன்னுடைய இறுதி காலம் நெருங்கி கொண்டிருக்க, உன்னுடைய ஆட்சியின் இறுதி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதான் பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்க. இதோட முடிய போகுது. நீ காவி கூட்டம் நினைச்சிட்டு இருந்த உங்களோட ஒரு அலிலியா பாபு சுத்திட்டு இருக்காரு பாரு, அவரை போல நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. கோயில், அதாவது பிச்சைக்காரன் பங்கு கேட்கிற கூட்டம், உங்க கூட்டம் கருப்பு சிவப்பு கூட்டம். கோவில் உண்டியல்ல போட்டிருக்காங்க, தட்டில் உள்ள பணத்தை உண்டியல்ல போடணுமா. அர்ச்சகர் வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் உட்காந்து தட்டை காமிச்சு குழி சாப்பிட போகாம இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு வரும் பக்தர்களுக்காக கோயில்ல உட்காந்து தொடர்ந்து அர்ச்சனை காமிச்சிட்டு இருக்காரு. அவர் தட்டுல போடுற பணம் வந்து இவங்களுக்கு கொடுத்துடணுமா. இன்னும் ஒன்னே ஒன்று தான் செய்யல இவனுக்கு. அந்த ஒரு வடிவேல் படத்துல சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் சொல்லுவான் இந்த தட்டுல இருந்து பணத்தை பிடிக்கிட்டான்ட்டு. அதே போல கோயில் வாசல் பிச்சை எடுக்கிற படத்துல எனக்கு பங்கு கேட்கிறாரு. பங்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் அந்த கோயில் வாசல் பிச்சை எடுக்கிறாங்க பத்தி அந்த தட்டுல கை வைப்பான் அந்த சேகர் பாபு.
இந்த மாதிரி கேவலமான செயலியும் சேகர் பாபு வந்து காவி வேஷ்டி கட்டி இருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது போல இருக்கு உங்களுக்கு. ஆனா இந்த காவிகள் கூட்டம் வேறு, அந்த காவி கூட்டம் அந்த காவி வேற. அது வந்து எலும்பு துண்டுக்கு 200 ரூபாய்க்கு விலை போன காவி கூட்டம். இது வந்து பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் பெண்களுக்காக எதையும் செய்யும் துணிவான கூட்டம், வீரமுள்ள கூட்டம். இதை வரும் தேர்தல் உனக்கு உணர்த்தும்.